இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷேப் என்ன அப்படின்னா ரோம்பஸ். ரோம்பஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்கொயராக ஒரு கார்னர்லேருந்து பிடிச்சி லைட்டாக இப்படி இழுத்தோன்னா அதுதான் நம்மளுக்கு என்ன ஷேப்பை கொடுக்கும்? ரோம்பஸை கொடுக்கும். அப்போது ஸ்கொயரும் ரோம்பஸும் சேம் ஷேப் தான், ஆனால் இது கொஞ்சம் சாஞ்சதுக்கு அவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க ஸ்கொயரில். ஓகேவா? அப்போது சைட்ஸ் அப்படியே தான் இருக்கும், பட் ஆனால் ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். அதனால தான் ரோம்பஸ்க்கு என்ன சொல்கிறோம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸாக பேரலாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு எப்படி இருக்கும்? பேரலல்னால் என்னது? ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அந்த மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? தென் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பக்கத்தில். ஓகேவா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா இப்போ 120யும் 60யும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். அப்போது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அடிஷன் ஆஃப் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். அந்த மாதிரி இதுக்கு டயக்னல்ஸ்னால் தெரியும்ல, ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ணுறது. இந்த டயக்னல் வந்துட்டு பைசெக்ட் ஈச் அதர். ரெண்டு டயக்னலும் ஒன்றுக்கு ஒன்று பைசெக்ட் பண்ணிக்கும். எங்கே அப்படின்னா 90 டிகிரியில். ஓகேவா? இந்த ரெண்டு டயக்னலுமே பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரி. டயக்னல்ஸ் பைசெக்ட்ஸ் த ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் பைசெக்ட் பண்ணும்போது அந்த ஆங்கிளையும் கரெக்டாக பைசெக்ட் பண்ணணும் தானே, ஏன்னா அது 90 டிகிரியில் பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ஷன்னா வந்துட்டு இரு சம கூறிடுது. ஓகேவா? வெட்டுதுன்னு அர்த்தம். அடுத்த ஒரு ரோம்பஸை நம்ம எப்படி ஸ்கொயராக மாற்றலாம் அப்படின்னா அதோட டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அதோட ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கணும்? 90 டிகிரியாக இருக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட். ரோம்பஸ் ஆஸ் அ ஈக்குவல் டயக்னல்ஸ் அண்ட் 4 ரைட் ஆங்கிள்ஸ். 4 ஆங்கிள்ஸுமே ரைட் ஆங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரோம்பஸ்க்கு ஏரியா என்ன அப்படின்னா 1/2 டயக்னல் 1 டயக்னல் 2. இது ஒரு டயக்னல், ரெண்டு டயக்னலையும் மல்டிபிள் பண்ணால் அதோடைய ஏரியா கிடச்சிரும். தென் பெரிமீட்டர்னால் அதோடைய சுற்றளவு. ஏஏஏ 4A. ஓகேவா? இங்கே நான் எஸ்ன்னு மார்க் பண்ணிட்டேன், சாரி. 4A. ஏன்னா ஒன்றும் இல்லை, சைடு.